எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரான்ச்சைஸு ஓன் பிராண்டு, ஸோ எதில் ரிஸ்க்கு கம்மி, எதில் ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு மனுஷன் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு ஃப்ரான்ச்சைஸை வாங்குறாப்படி. ஸோ வாங்கிட்டு 5 இயர்ஸ் ரன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஷாப் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த பிராண்ட் அவரோடது கிடையாது. ஸோ இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, அதே 15 லட்சம் வச்சுக்கிட்டு அவர் ஓனாக ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 3 வருஷம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆயிடுது. ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது பிராண்டு வேல்யூ யாருக்கு இருக்குது? ஓனாக ஃப்ரான்ச்சைஸஸ் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணார்ல, அவருக்கு தான் பிராண்டு வேல்யூ. ராயல்ட்டி இன்கம் யாருக்கு? அவருக்கு தான். அப்போ இங்கே யார் ஸ்மார்ட்டு? கண்டிப்பாக ஓன் பிராண்டு ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம். ஃப்ரான்ச்சைஸுங்கிறது ஆல்ரெடி ஃபேமஸ் பிராண்டுங்க. எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் டொமினோ, கேஎஃப்சி, மெக்டொனால்டு, அப்புறம் காஃபி பிராண்ட்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஓனரு, ஆனால் பிராண்ட் ஓனர் கிடையாது. பிராண்டை ரெண்ட்டுக்கு எடுத்த மாதிரி. சரிங்களா? இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரெடிமேடாக பிராண்டு இருக்குங்க. கஸ்டமர் உங்களை நம்புவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க. ஃபாஸ்ட்டாக குயிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாங்க. எக்ஸாம்பிள் டொமினோஸ் போர்டு வச்சா போதும், எல்லா கஸ்டமருக்கும் தெரியும், நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்னா ராயல்ட்டி ஃபீஸுங்க. நீங்கள் ஒரு ராயல்ட்டி ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அந்த பிராண்டு ஓனருக்கு. ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஃபுட்டெல்லாம் அந்த இடத்துல விற்க முடியாது. மெனுவை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. பிராண்டு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. கம்பெனி ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி, ஃப்ரான்ச்சைஸில் ஷாப் உங்களோடது, பிராண்டு உங்களோடது கிடையாது. இதே ஓன் பிராண்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஊரில் தான் இருக்குது. சரவண பவன், A2B, சென்னை சில்க்ஸு, கல்யாண் ஜுவல்லரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறாங்க இல்லையா? சரி, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் ஒரு 20 லட்ச ரூபா, சரிங்களா, நீங்கள் பே பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம். 5 இயர்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் ஓகே தான். ஆனால் பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக 0 தான். அந்த ஃப்ரான்ச்சைஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பிஸ்னஸும் முடிஞ்சிடும். இதே ஓன் பிராண்ட் ஒரு டீ ஷாப்பே ஆரம்பிக்கிறாங்கன்னா வச்சுக்கிறாங்க, ஒரு ராஜா டீ ஸ்டால் அப்படின்னு போடுறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதோடய குவாலிட்டி நல்லாயிருக்கு, கஸ்டமர் அந்த ராஜா டீ ஸ்டாலில் டீ நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 20 பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, பிராண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஃபேமிலியும் வெல்த் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு கூட சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாம் ஈஸியாக சொல்லலாமே. நீங்கள் ஒரு கேஎஃப்சி அவுட்லெட் எடுக்கிறீங்க, நாளைக்கு கேஎஃப்சி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்சது க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் அவங்களோட அக்ரிமெண்ட்டாக இருக்கும். இதே நீங்களாக ஒரு தனியாக உங்கள் நேமில் ஒரு சிக்கன் சென்டர், ராஜா சிக்கன் சென்டர்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை யாராலையும் ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்தியாவில் நமக்கு தெரியும் நிறையா ரிச்சஸ்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. டாட்டா, ரிலையன்ஸ், A2B, சரவணா ஸ்டோர், கல்யாண், எல்லாமே ஓன் பிராண்டு தாங்க. இதில் நீங்கள் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரான்ச்சைஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குங்க. மீடியமாக இருக்கும், ரொம்ப ஹையாக போகாது, மீடியமாக இருக்கும். ரிஸ்க்கு கண்டிப்பாக லோங்க. கண்டிப்பாக இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். க்ரோத் லிமிட்டட் தான். அதே போல் இது ஓன் பிராண்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டு உங்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப ஹை பொட்டென்ஷியலில் போகும். இதே ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். அது பிக்கப் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும். க்ரோத்தும் கண்டிப்பாக அன்லிமிட்டட் தாங்க. ஸோ லிமிட்டே பண்ண முடியாது. உங்கள் பிராண்டு நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அன்லிமிட்டட் தான். சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். உங்கள் கையில் ஒரு 20 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியும் கூட. இதே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓன் பிராண்டை ஒரு நான் ட்ரீமாக வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓன் பிராண்டை கண்டிப்பாக உங்களுக்கு கிவ்ஸ் வெல்த்து. ஏன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி,
ஃப்ரான்ச்சைஸ் நடத்தினா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான். ஓன் பிராண்டு பில்ட் பண்ணினா நீங்கள் ஒரு லெகசி கிரியேட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.